ஆக்சுவலா சார் அவங்க தொழில ப்ரொமோஷன் பண்ணிக்கிறது ப்ரொமோஷன் ஆகாது. அவங்க ஓன் வெளியில உள்ள ப்ராடக்ட்டை தான் நம்ம கையில் எழுதக்கூடாது. தெரியாத ப்ராடக்ட்டோ ஒரு கடையையோ அதுதான் பண்ணக்கூடாதே தவிர, நான் படித்த ப்ரொபோஷனை நான் போடுறது இட்ஸ் நாட் எ ப்ரொமோஷன். என்ன நான் சுயமாக டெவலப் பண்ணிக்கிறது, அது வந்து ப்ரொமோஷன் கேட்டகரியிலே வராது. இப்போ நான் ஒரு நகை கடைக்கு போகிறேன், இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க அல்லது வந்து இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் இது வந்து பியூர் ப்ரொமோஷன். என்னோட இப்போ டாக்டர் தொழிலுமா பிசியோதெரபின்றது நிறைய பேரை வாழ்க்கையில் முடங்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு வைத்தியம். என்னோட ஓன் பர்பஸ்னா நான் வந்து சோசியல் மீடியாவில் டெவலப் பண்ணிக்கிறது, இது ப்ரொமோஷனாக வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃப்ளூயன்சர் சைட் திவாகர் அண்ணா இருக்கிறதுக்கே எனக்கு டிசர்விங்னு தோணலை. இங்கே இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்சருமே அவங்களோட சோஷியல் மீடியாவை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இவர் யூஸ் பண்ணுறது வந்து அவரோட ஃபிசியோதெரப்பியை மட்டும் போட்டிருந்து அதை ப்ரொமோஷன் பண்ணால் அது ஓகே தான் சார், அது அக்செப்டபிள். ஆனால் இவர் வந்து தான் நடிப்பு அரக்கன், எனக்கு வந்து நடிக்க வரும் அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. திவாகர் சொன்னார் சார் ஃபர்ஸ்ட்டு. அவர் சொன்னும் போதே அவரோட அந்த அவர் பண்ணுற தொழிலுக்கு அவர் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், என்று யாரும் வரல, நான் வந்து என்னதை வந்து நான் வீடியோவை போட்டு கண்டனாக உருவாக்கி நான் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் கூட பதில் சொன்னீங்க, நீங்கள் ஆளை பிடிக்கிறீங்களான்னு கூட கேட்டீங்க. அதேமாரி இன்னொருத்தர் திருச்சியிலேருந்து ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காரு. ஒரு சமூக வலைதளத்தால் ஏமாற்றப்பட்டிருக்காரு, அவர் ஏமாந்துருக்காரு. அவர் வந்து நம்ம சைடு எங்கள் சைடில் தான் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். அவர் ஏன் அங்கே போனாருன்னு எனக்கு தெரியல. அண்ணா அவங்க சொன்னாங்க, அவங்க யாருங்கிறது எனக்கு தெரியாது, இந்த இடத்துல பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு இவ்வளவு லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஆசிரியராக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பேரும் மாணவர் நிலையில் தான் இருக்கிறாங்க, அந்த அடல்ட்ஸ் தான் இருக்கிறான். உங்களுக்கு இருக்கக்கூடிய 70% பார்த்தீங்கன்னா 11லேருந்து 12 படிக்கக்கூடிய மாணவன் தான் உங்களுடைய வியூவர்ஸாக இருப்பான். அத்தனை பேரும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இரவு முழுதும் உங்களுடைய கோமாளித்தனம் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான வார்த்தையும் கூட. ஏன் கோமாளித்தனம்னா, என் நிலையிலிருந்து இன்னொன்றாக நான் மாறுகின்ற போது நான் கோமாளியாக மாறுவேன். அப்போ அந்த கோமாளித்தனத்தால் நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற போது நான் ஒரு நடிகனாக மாற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் காட்டுறதுனால அந்த மாணவர்களுடைய மனநிலை டோட்டலாக அவன் என்ன பண்ணுறான், படிப்பின் மீது கவனம் குறைவு ஏற்படுகிறது. இந்த சோசியல் மீடியானால மாணவர்கள் மிக மிக, அதுவும் அக்கா அவங்க சொன்னது போல் கொரோனாவுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களிடம் இண்டிவிஜுவலாக தனித்துவமாக ஒரு மொபைல் கையில் இருக்கிறது. அதை அவன் பயன்படுத்த தெரியாமல் உங்களை போன்ற ரசிகர்களாக மாறி நீங்கள் செய்யக்கூடிய மிக அழகாக காட்டக்கூடிய நகைச்சுவை தரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பொழுது கழித்து தன் வாழ்வை இழந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை மனதில் வைத்து, அன்பார்ந்த நீங்கள் தயவு செய்து மாணவர்களை மேன்மைப்படுத்துவதற்கான சில வீடியோக்களை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வந்து ஆர்ஜி ஆகணும்னு ஆசை. நான் வந்து ஏன் இந்த சோசியல் மீடியாவில் இன்னும் இறங்காமல் இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு திறமையா கண்டென்ட் போடுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த திறமையை வெளிப்படுத்துறவங்க வெளியில தெரியுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்களோ, ஏன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் யாரையும் தனிப்பட்ட வரையில் சொல்லலை. ஆனா இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்களையோ கிரிஞ்சித்தனம் பண்றவங்களையோ மட்டும்தான் இந்த அல்காரிதம் புஷ் பண்ணுது. இது என்ன கொண்டு மாத்திருக்கு அப்படின்னா, என்னைய மாதிரியே திறமையா வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய திறமையை வெளிக்கிட்டதுன்னா நம்ம வந்து ஃபேமஸ் ஆக முடியாது, இந்த சமுதாயத்தில் நம்ம ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காகவே வீம்புக்குனே கிரிஞ்சித்தனமா கோமாளித்தனமா கண்டென்ட் போட்டு நம்ம ஃபேமஸ் ஆயிட்டு அதுக்கு பின்னாடி நம்மளுடைய திறமையை காமிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு பின்பத்தை இந்த சோசியல் மீடியா உருவாக்கி இருக்கு. இதை தான் நாங்கள் சோசியல் மீடியா இன்னைக்கு தவறா நம்மளை எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம். இப்போ நம்ம 100 கோடிக்கு மேலே இருக்கிற பாப்புலேஷனில் நீங்கள் ஒரு 100,000 எடுத்துட்டிங்கன்னா 0.01% தான் வந்து இவங்களுடைய ஃபாலோவர்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்கள யாராவது டெவலப் ஆயிருக்காங்களான்னு இவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்காது. அதே மாதிரி அவர் சொன்னார், என்னைய ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஏமாற்றிட்டாரு, அதுக்கப்புறம் நான் ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக வந்து இப்போ நான் வந்து டெவலப் ஆயிருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ இவர் வந்திருக்காரு, இவரை ஏமாத்தின அந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு அப்போ வந்து பேசினாரு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவர் அவரோட கீழே நின்றுக்கிட்டு நானும் இப்போ வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஆகியிருக்கேன், நானும் டெவலப் ஆயிருக்கேன்னு சொன்னார்னா அது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறதுன்னு ஒன்று புரியல.